ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மங்கோலிய பேரரசர் நிறுவி ஆசியாவையும் ஐரோப்பாவையும் கதிகலங்க வச்ச அரசர் செங்கிஸ்கானை பற்றி பார்க்கலாமா? கொடுங்கோல் அரசராக நம்ம பார்க்குற அந்த செங்கிஸ்கானுக்கு வேறொரு முகமும் இருக்குது. வரலாற்றை எடுத்து ஒரு புறம் புரட்டி பார்த்தா நிச்சயமாக இந்த செங்கிஸ்கான்ற பேரரசருக்கு குறிப்புகள் இருக்கும். சாதாரண ஒரு நாடோடி குடும்பத்தில் பிறந்த ஒட்டுமொத்த ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை கதிகலங்க வச்சவர்னா அது செங்கிஸ்கான் தான். வரலாற்றில் இவரை பற்றின குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இவர் ஒரு இரக்கமற்றவரனும், கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச ஒருத்தரனும், லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்தரணும் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம நம்ப முடியாத வகையில் அவரோட வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். அவரோட பேர் உண்மையிலே செங்கிஸ்கான் கிடையாது. அவரோட இயற்பெயர் தெமுஜின். செங்கிஸ்கான் அப்படிங்கிறது அவர் சம்பாதிச்சு வாங்கின பட்டம். அதோட அர்த்தம் பிரபஞ்ச ஆட்சியாளர் அப்படிங்கிறது தான். மங்கோலியாங்கிற மலைகள் சூழ்ந்த நாட்டில் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம். அங்கே இருக்கிறவங்க தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை முறையும் ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தது. இந்த சூழலில் வளர்ந்த செங்கிஸ்கான் உண்மையாகவே முரட்டுத்தனமாக தான் இருந்தார். நாடோடி கூட்டத்தோட அரசனாக இருந்த அவரோட அப்பா விஷம் வச்சு எதிரி நாடோடி குழுவால் கொல்லப்பட்டார். அப்போ பதவி ஏற்க வேண்டிய செங்கிஸ்கான் அடித்து விரட்டப்பட்டார். இதனால் ரொம்பவும் கஷ்டப்பட்ட செங்கிஸ்கான் பல சோதனைகளையும் மற்றும் கடினமான பாதைகளையும் கடந்து வந்து மறுபடியும் தன்னோட புத்தி கூர்மையால் அரியணை ஏறுறாரு. மங்கோலிய படைகள் ஏன் இவ்வளோ கடினமானவங்களாக இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருமே குதிரை ஓட்டுறதுலையும் அதில் இருந்துக்கிட்டே சண்டை போடுறதுலையும் வல்லவங்களாக இருந்தாங்க. செங்கிஸ்கான் அதில் கை தேர்ந்தவராக இருந்தார். உலகத்திலே முதல் முறையாக மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க செய்திகளை அனுப்புறதுக்கு தபால்காரர்களை தன்னோட அரசாங்கத்தில் வச்சுருந்தவர் இந்த செங்கிஸ்கான். மக்களை கொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு வரி விதித்து கஜானாவை நிரப்பலான்னு யோசித்து செங்கிஸ்கான் வரி விதிக்கிற முறையை அமல்படுத்துகிறாரு. இதுக்கு எதிராக இருந்தவங்களெல்லாம் கொல்ல குவிச்சார். ஆனாலும் ஏழைகளால் வரி செலுத்த முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வரி இல்லைன்னு முதல்ல சொன்ன அரசர் இவராக தான் இருப்பார். செங்கிஸ்கான் பல நாடுகளில் பல மனைவிகளை வச்சுருந்தார். அவரை பொறுத்தவரை ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவன் விட்டு செல்கிற பிள்ளைங்களை சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் அவருக்கு கணக்கில் அடங்காத மனைவிகள் இருந்தாங்க. ஆசியாவில் மட்டும் சுமார் 8% பேர் செங்கிஸ்கான் வழி வந்தவங்க. உலக அமைப்பு நடத்திய கணக்கின் அடிப்படையில் பார்த்தா அவருக்கு இன்றைக்கி உலகத்தில் 16 லட்சம் வாரிசுகள் இருக்காங்க. ஐரோப்பிய படைகளை வீழ்த்துறதுக்கு மங்கோலியர்கள் முதல்ல பயந்து ஓடுறது மாதிரி குதிரை மேலே போவாங்க. போகும்போது போலியான பொம்மைகளை குதிரை மேலே அமர்த்தி பெரிய அளவில் புழுதியை கிளப்பி விட்டு ஓடுவாங்க. அவங்கள விரட்டிட்டு வரும்போது ஐரோப்பிய படையினரை எதிர்பாராத விதமாக பின்னோக்கி அம்பு எய்தி தாக்குவாங்க. இதனால் பல ஐரோப்பிய சாம்ராஜ்யங்களை மங்கோலிய படையினரால் வீழ்த்தப்பட்டுச்சு. வெறும் 90,000 படைகளை வச்சுக்கிட்டு சீனாவோட 10 லட்சம் பேர் கொண்ட படையை வீழ்த்தினார். இதில் மிகப்பெரிய தளபதிகளும் அடக்கும். படையை மட்டுமே நம்பியிருந்த சீன இராணுவத்துக்கு படையை எப்படி பயன்படுத்தணும்னு பாடம் புகட்டினார். தகப்பனுக்கு அப்புறம் பிள்ளைன்னு நம்ம இப்போ சொல்கிற நெப்போட்டிசம்ன்ற வார்த்தையை அப்போவே அவர் வெறுத்தார். பெரிய பெரிய அதிகார பதவிகளுக்கு திறமையாக உண்மையாக உழைச்சவங்களுக்கே கொடுத்தாரு. இவர் ரொம்பவும் நம்புகிற சில தளபதிகள் மற்றும் சகாக்கள் எல்லாம் இவருக்கு ஒரு காலத்தில் ஜென்ம விரோதியாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்களெல்லாம் தன்னோட திறமையெல்லாம் அடக்கி நண்பர்களாக மாற்றி அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். இவரோட படையெடுப்பால் ஆசியாலையும் ஐரோப்பாலையும் மக்கள் தொகை பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. அன்றைக்கி காலகட்டத்தில் சுமார் 40 லட்சம் மக்களை இவரோட படைகள் நாசம் செஞ்சுருக்கு. பாக்தாத் நகரில் இவர்கள் படையை நடத்தின மோசமான தாக்குதலில் அங்கே இருந்த டிக்ரிஸ் நதி கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் ஓடுனதா சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்காங்க. இவருக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு எதிராக கிளம்பி இவரோட வணிக பாதையை பெர்சிய மன்னர் ஒருத்தர் மூடிட்டார். இதை பேசி தீர்க்கிறதுக்காக தன்னோட தூதுவர்களை அனுப்புகிறாரு செங்கிஸ்கான். அரச தர்மத்துக்கு நேர்மாறாக அந்த தூதுவர்களை அந்த பெர்சிய மன்னர் கொடூரமாக கொலை செஞ்சு அவங்களோட தலையை செங்கிஸ்கான் கிட்ட அனுப்புகிறாரு. இதனால் உச்சக்கட்ட கோபம் அடைந்த செங்கிஸ்கான் பெர்சியா மீது படையெடுத்து போகிறாரு. அந்த காலத்தில் பெர்சியா நாட்டில் வாழ்ந்த 90% மக்களை கொன்று குவிக்கிறாரு. அதிலிருந்து பெர்சிய மக்கள் தொகை மீள்றதுக்கு 1900 நூற்றாண்டு வரை ஆகியிருக்கு. இந்த காலத்தில் ஈரான் ஈராக்காக இருக்க பகுதிகள் தான் அந்த காலத்தில் பெர்சியாவாக இருந்திருக்கு. போரில் ஒரு சமயம் செங்கிஸ்கானோட குதிரையோட கழுத்தில் ஒரு அம்பு பாஞ்சிச்சு. அந்த போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பிணைக்கைதியாக இருந்தவங்க கிட்ட இந்த அம்பை யார் விட்டதுன்னு கேட்டார். அப்போ அங்கே இருந்த ஒரு வீரன் தான் அந்த அம்பை விட்டதாகவும் அதுக்காக மன்னிப்பு கேட்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காரு. அவனோட தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டி செங்கிஸ்கான் அவனை தன்னோட படையில் சேர்த்துக்கிட்டு பெரிய தளபதியாக மாற்றுறாரு. என்னதான் ஒரு கொடூரமான ஒரு மன்னராக இருந்தாலும் அவர்கிட்டையும் சில நல்ல குணங்கள் இருந்திருக்க தான் செய்யுது. இது மாதிரி வரலாற்று கதைகளை தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.